வெல்கம் டு சர்ச். நாகமான் அவன் ஒரு சிறிய படைத்தலைவன். அவன் உடவுலெல்லாம் குஷ்டரோகமா இருந்தது. அவன் வாழ்க்கையில வெற்றிகரமான ஒரு மனுஷனா இருந்தான். யாரும் அடைய முடியாத ஒரு பதவிய அவன் வகித்தான். படைத்தலைவனாக இருந்தான். ராஜாவுக்கு நம்பிக்கை உரியவனாகவும் இருந்தான். ராஜாவுக்கு அடுத்த பதவியிலையும் இருந்தான். அவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள், அவனுக்கு மதிப்பு கொடுக்காதவங்க, மரியாதை கொடுக்காதவங்க யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிற அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சுன்னு வேதம் சொல்லுது. அவன் எவ்வளவு பெரிய ஆளானாலும் அவனுக்கு என்னன்னா, நம்மளால பப்ளிக்ல தைரியமா போக முடியல. ஏன்னா நம்ம குஷ்டரோகியா இருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் அவனை சிறுமைப்படுத்தி கொண்டே இருந்தது. என்னைக்கு இருந்தாலும் இந்த வியாதி உன்னை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும், உன்னை சாகடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க முடியாமல் பண்ணி படுக்க வச்சு உன்னை அப்படியே உயிரை எடுத்துரும். அது மட்டும் இல்லை, அசிங்கப்படக்கூடிய நிலை. குஷ்டரோகம் என்பது அந்த குஷ்டரோகியை பார்த்தாலே அருவருப்பாங்க ஜனங்க. இன்னும் யூதர்கள் பாவம் செய்ததுனால தான் இந்த வியாதி வருகிறது, ஏதோ பாவம் செஞ்சுட்டான் அப்படின்ற மாதிரி அவளை கருதுவாங்க. அது மட்டும் இல்லை, அவளை சமுதாயத்தை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க யூத ஜனங்க. ஆனா இவன் சிறிய படைத்தலைவன், அதனால அவன் சிரியால அவன் படைத்தலைவனா இருக்கிறான். அப்போ சமுதாயத்தினால ஒரு மனுஷனை புறக்கணிக்கப்படுறதுக்கு இந்த ஒரு வியாதி காரணமா இருக்குது. அது மட்டும் இல்லை, ரிலிஜியஸா இவன் பாவி என்று சொல்லி புறக்கணிக்கக்கூடிய ஒரு இடத்துல இவன் இருக்கிறான். அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஒரு மோசமான, அவன் எலும்புகளை அவனுடைய உடலை தின்று வாழ்கிற வியாதி அது. அவனை உயிரையே எடுக்கிற ஒரு வியாதி அது. அப்படிப்பட்ட ஒரு வியாதியில இவன் போராடி கொண்டிருக்கிறான். மனதளவுல இவன் போராடுறான். உள்ளத்துல உடல்ல எல்லாம் கவசம் எல்லாம் மாட்டின்னு இருக்கிறான். உடலெல்லாம் மறைத்து கொண்டு இருக்கிறான் உலகத்துக்கு. குஷ்டரோகம் தெரியாம கூட அவன் மறைத்திருக்கலாம். அவன் அப்படி கை காலெல்லாம் கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, பெரிய இரும்பு கவசங்கள்லாம் மாட்டிக்கிட்டு, கால் கை தெரியாத அளவுக்கு கூட அவன் வெளியே நடமாடலாம். ஆனா அவனுக்கு தெரியும் அவனுக்கு குஷ்டரோகம் வந்திருக்கிறது என்பது. எவ்வளவு மோசமான நிலை பாருங்க. அவ்வளவு உயர் பதவியை அடைந்த பிறகு ஒரு மனுஷன் இந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கிறான்னா, அவனுடைய மனசு எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு மன அழுத்தத்தோடு இருக்கும், எவ்வளவு போராட்டத்தோடு இருக்கும். அப்படிப்பட்ட அந்த படைத்தலைவனுக்கு ஒரு சாதாரண வேலை செய்யற, இஸ்ரேல்ல இருந்து கூட்டி வரப்பட்ட, இன்னும் சொல்ல போனா வலுக்கட்டாயமா கூட இழுத்துட்டு வந்திருப்பான் இவளை, இந்த வேலைக்கார பெண்ணை. அப்படி இழுத்து கொண்டு வந்து அங்க அவ அடிமையாக வேலை செய்யறான். அந்த இஸ்ரேல்ல இருந்து கூட்டி வந்ததுனால அவ வேலைக்காரி ஆனால ஒழிய அவ ஊர்ல வேலைக்காரியா இருந்தான்றதுக்கு எந்த ஒரு சான்றும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெண் பாருங்க, அவளை இழுத்து வந்து போஸ்ட் பண்ணி அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. ஆனாலும் இதான் கர்த்தருடைய பிள்ளைங்களோட காரியமா இருக்கணும். என்ன செய்யறா பாருங்க, அந்த எஜமானனுக்கு அவங்க மனைவி வழியாக சொல்றா, எலிசாவை நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களை குணமாக்குவார். ஏன்னா அவரிடத்துல கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை உங்களை குணமாக்கும் அப்படின்னு அவளை சொல்றா அவன் மனைவி. அவளும் போய் அந்த கணவன்கிட்ட, படைத்தலைவன்கிட்ட போய் சொல்றா. அவனும், அவனுக்கு வேற வழி இல்லை. ஏன்னா இதுக்கு மருந்து இல்லை, மருத்துவர்கள் கிடையாது, எதுவும் கிடையாது. சரி, அவ சொல்றா, அந்த தேசத்துல ஒரு தீர்க்கதரிசியை நம்பி போகும் அப்படின்னு சொல்லி அவன் கிளம்பி போகிறான். அந்த தீர்க்கதரிசியை போய் பார்க்குறான். அந்த தீர்க்கதரிசியோ அவனை பார்க்காம அவன் வேலைக்கார கேசியை விட்டு 7 தரம் போய் யோர்தான்ல மூழ்கி எந்திரிக்க சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். அவனும், அந்த வேலைக்காரனும் போய் சொல்லுகிறான். அவனும் கிளம்பி போகிறான். போய் யோர்தான்ல மூழ்குகிறான். முதல் தடவை மூழ்கினப்போ அப்படியே தான் இருந்தது அவனுடைய குஷ்டரோகம். 2வது தடவை மூழ்கின போதும் அப்படியே தான் இருந்தது. 3, 4, 5, 6 வரைக்கும் அப்படியே தான் இருந்தது. கொஞ்சம் கூட லைட்டா கூட சுகம் பெற்ற மாதிரி தெரியல. அவன் ஒவ்வொரு தடவை மூழ்கினப்போ அவன் உடலை பார்த்துருப்பான், இல்லை கூட இருக்கிற அந்த சிப்பாய்கள்லாம் பார்த்துருப்பாங்க, இன்னும் ஒன்றும் குணமாகல அப்படி டவுட் கூட வந்திருக்கலாம். ஆனாலும் சரி, வந்ததுக்கு 7வது தடவை மூழ்கியா தேய்ச்சிருவோன்னு
மூழ்கி எழுந்தபோது அவனுடைய சரீரம் குழந்தையின் சரீரம் போல மாறினது என்று வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளை மாற்றும், அந்த வெளிப்பாடு மாற்றும். இப்போ இத புதிய ஏற்பாட்டுல நம்ம பொருத்தி பார்த்து நம்ம யோர்தான்லயோ இல்ல இங்க இருக்கிற பே ஆஃப் பெங்கால்லயோ போய் நம்ம முழுகணும்னா சரியாகுமானா சரியாகாது. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல வேதம் முழுசா இல்ல, சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, ரட்சிப்பு கிடையாது, இயேசு சிலுவையில மறிக்கல, ஆவியானவர் அவர்களுக்கு கொடுக்கப்படல, அவர்கள் அபிஷேகம் செய்யப்படல. இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பழைய உடன்படிக்கையில பழைய ஏற்பாடுல மிஸ் ஆகுது. அதனால தேவன் என்ன பண்றாரு, தீர்க்கதரிசியின் வழியாக பேசி சுலபமாக ஒரு காரியங்களை செய்யறாரு. இந்த இந்த நாகமான் கூட பாருங்க, தண்ணீர்ல மூழ்கி ஏந்திரிக்கணுக்குள்ள அதை அவனால நம்ப முடியல. என்னடா இது, அவருக்கு தலையில கை வச்சு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார் பொழுது, இல்லை யாகம் ஏதாவது நடத்துவார் பொழுது, ஆராதனை ஜெபம் பாடல் வாத்தியங்கள்லாம் வச்சு பாடி கீடி ஆடி கீடி எதையாவது பண்ணி ஏதாவது ஒண்ணு கஷ்டப்பட்டு ஏதாவது செஞ்சு விரட்டுவார் பொழுது, சரியாக்குவார் பொழுது அப்படின்னு இவனா மனசுல நிறைய கற்பனைகளை கொண்டு அங்க போகிறான். ஆனா கர்த்தர் அவனுக்கு வச்சிருக்கிற வழி ரொம்ப சுலபமானது, ரொம்ப ஈஸியானது. நெருப்புல குதி அப்படின்னாரா கர்த்தர்? கிடையாது. தண்ணியில, யோர்தானுடைய தண்ணியில, நடுக்கடல்ல கூட போய் குளத்துல போய் குடி அப்படின்னு கூட சொல்ல, யோர்தான் தண்ணியில போய் கரையில போய் மூழ்கி 7 தடம் எழுந்திரி அப்படின்றது ரொம்ப சுலபமானது. கர்த்தருடைய வாழ்க்கை ரொம்ப 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 ஈஸியானது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, என் நுகம் எளிது, என் வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது. அதை குழப்பிக்காதீங்க, அதை காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு வாழ்க்கை தான் நான் உங்களுக்கு வைத்திருக்கிறேன். நானும் உங்களுக்கு வாழ்வு கொடுக்க வந்தேன், அதை பரிபூர்ணமாய் நீங்கள் பெரும்படியா வந்தனர். யோவான் 10:10. அப்போ பரிபூர்ணமான ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு வெற்றிகரமான, ஒரு ஜெயம் உள்ள, ஒரு விடுதலை உள்ள, சுகமுள்ள வாழ்க்கையை தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல பாருங்க, சுகம் ரொம்ப முக்கியமா இருக்குது. எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, எவ்வளோ மருத்துவம் மருந்து எல்லாமே வளர்ந்து போச்சு. எல்லாமே வளர்ந்து இருந்தாலும் வியாதிஸ்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் போய் பாருங்க, கூட்டம் கூட்டமா இருக்குது. நிறைய கூட்டங்கள் இருக்கிறத பார்க்குறோம். வியாதிகளுக்காக நிறைய மருந்துகளை செலவு செய்யறாங்க. தலையிலாமா சொல்றாரு, ஒரு மனுஷன் தன் வாழ்நாளெல்லாம் சம்பாதிக்கிறான், கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதிக்கிறான். அந்த ரிட்டையர் ஆன பிறகு சம்பாதிச்ச பணத்தை மருத்துவத்துக்கே செலவு பண்ணான், மருந்து வாங்குறதுக்கு டாக்டருக்கும் மட்டுமே செலவு பண்றான், எல்லாத்தையும் அதுக்காகவே செலவு பண்ணுகிறான் அப்படின்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வியாதிகள் நோய்கள் பெருகிடுச்சு, நல்லா அட்வான்ஸ் ஆயிட்டோம், நம்ம அறிவு வளர்ந்துடுச்சு, நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நம்ம நிகழ்த்திட்டோம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா கொரோனா வந்த போது என்ன ஆச்சு? எல்லாரும் வீட்டுல போய் ஒளிந்து கொண்டோம், மறைந்து கொண்டோம், வீட்டெல்லாம் மூடி வச்சுக்கணும் இல்லையா? அப்போ எவ்வளவு அட்வான்ஸ்மெண்டா இருந்தாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனா வியாதிகளும் இன்னைக்கு கொடுமையான வியாதிகள் எல்லாமே வந்து மனுஷனை அழித்து போடுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஆனா நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம வெறும் மருந்து மாத்திரையை டாக்டரை மட்டும் நம்பி வாழக்கூடாது. மருந்து எடுத்துக்கலாம், டாக்டர்கிட்ட போகலாம், அது உங்க விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது. அதை நான் முடிவு பண்ணவே முடியாது. நீங்க டாக்டர்கிட்ட போங்க, மருந்து எடுத்துக்கொள்ளுங்க. டாக்டருக்கு ஞானத்தை கொடுத்தவர் யாரு? கர்த்தர் தான். டாக்டரை படைத்தவர் யாரு? அது கர்த்தர் தான். அப்போ டாக்டரை படைத்தவரை நம்ம பார்க்காம அவர் படைத்த டாக்டரையும் அவர் உண்டாக்கின மருந்துலாம் எங்க இருந்து வருது? வானத்துல இருந்து டப்புன்னு வருதா, இல்ல யாராவது ஏதாவது உண்டாக்குறாங்களா உள்ள ரூம்ல உட்கார்ந்து? கிடையாது. பூமியில இருந்து எடுத்து தான் அதை பிரித்து அதை நமக்கு கொடுக்கிறார்கள். அப்போ டாக்டரானாலும் சரி, மருந்தானாலும் சரி, அது கர்த்தரிடம் இருந்து வருகிறது. மருந்தையும் டாக்டரையும் படைத்த கர்த்தரை நம்ம மறந்துட்டு நம்ம மருந்தையும் டாக்டரையும் மட்டுமே நம்பி வாழ்ந்தோம் என்று சொன்னா அந்த வியாதி, அந்த நோய் நம்மள ஒரு நாள் அழித்து ஒன்றும் இல்லாம ஆக்கிடும். நீங்க பாருங்க, ஒரு அன்னாசின் இன்னைக்கு இருக்குதா என்னன்னு தெரியல, அன்னாசின்லாம் விக்ஸ் மாத்திரைகள், எந்த ஒரு ஒரு மாத்திரை ஆனாலும் அதுல சைடு எஃபெக்ட் கண்டிப்பா இருக்குது. சைடு எஃபெக்ட் இல்லாத மாத்திரையே கிடையாது. ஒரு சின்ன ஜுரம் மாத்திரை டோலோ 650 எடுத்துங்க, அது அது எல்லாருமே போடுறோம். ஆனா எந்த டோலோ 650 இருந்தாலும் அதுக்குள்ள சைடு எஃபெக்ட்னு ஒண்ணு இருக்குது.
மாத்திரையில சைடு எஃபெக்ட்ன்றது இல்லாமல் கிடையவே கிடையாது. அதனால நம்ம மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்க, சுகம் பெறுற வரைக்கும் மாத்திரையை எடுத்துக்கொள்ளுங்க, டாக்டர் கிட்ட போங்க. ஆனால் டாக்டரையும் மருந்தையும் உண்டாக்கின, டாக்டருக்கு ஞானத்தையும் அறிவையும் படிப்பையும் கொடுத்த கர்த்தரை நாம் மறந்துவிட கூடாது. யாத்ராகமம் 15:26 நானே உன் பரிகாரியான கர்த்தர். பரிகாரினா என்ன? டாக்டர், மருத்துவர், அதான் அர்த்தம். கர்த்தர் நமக்கு டாக்டரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ உலகத்துல டாக்டர் இருக்கிறது போல கர்த்தரும் நமக்கு டாக்டரா இருக்கிறார். அப்போ கர்த்தர் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். நிறைய ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே மருந்து மாத்திரைகளை உட்கொள்றாங்க. ஆனா சுகம் பெறுவதற்காக கர்த்தரிடத்துல கேட்பதும் இல்லை, விசுவசிப்பதும் இல்லை. கேட்டாலும் விசுவசிச்சாலும் ஏதோ ஏனதானமா சரி அதுவும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. நிறைய டைம் சில வியாதிகள்லாம் மருந்து தின்னுக்கிட்டே இருந்தா போதும். கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமா, வாழ்நாள்லாம் நீ மருந்தை தின்னுக்கிட்டே இருங்க. பிபியா, அது வாழ்நாள்லாம் பிபி மாத்திரை போட்டுக்கிட்டே இருந்து வாழ்ந்துடலாம். சுகர் வியாதியா, வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துடலாம். நீங்க உங்க முழு வாழ்க்கையும் வாழ்ந்துடலாம் மாத்திரையை சாப்பிட்டு அப்படின்னு டாக்டர் சொன்ன பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்? நமக்கு சுகம் தேவையில்லை, நம்மகிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, அதை வாங்கக்கூடிய எபிலிட்டி இருக்குது, அதனால அது என்னத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஏன்னா தானமாக விட்டுட்டு அந்த மாத்திரையே மட்டும் சாப்பிட்டுட்டே வருகிறார்கள். ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சீங்க, எந்த மாத்திரையும் நம்மளை முழுசா நம்ம லைஃப்பை வாழ விடுறதே இல்லை. அதை ஆயுள் அது குறைத்து விடுகிறது. ஏன் குறைத்து விடுது அப்படின்னா அதுல கண்டிப்பாக சைடு எஃபெக்டும் இருக்குது. அதை பரிபூர்ணமாய் குணமாக்கக்கூடிய ஆற்றல் சில வியாதிகளுக்கு இல்லை. சில வியாதிகளுக்கு இருக்குது. ஜுரம்லாம், காய்ச்சல், இந்த மாதிரி சில வியாதிகளுக்கு மாத்திரை போட்டாலே 1 மணி நேரத்துல, 1/2 மணி நேரத்துல, 2 நாள்ல, 3 நாள்ல சரியாயிடும். சில வியாதிகள் டாக்டரே சொல்லிடுவாங்க, இது வாழ்க்கை ஃபுல்லா நீங்க போட்டுக்கிட்டே வரணும், இல்ல சரியாகிற வரைக்கும் போடுங்கன்னு சொல்லுவாங்க. வருஷக்கணக்கா போட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். அப்படி இருக்கும்போது கர்த்தரை நம்பாம, கர்த்தர் அவர் ஒரு மருத்துவர்னு சொல்றாரு, இங்க டாக்டர்னு சொல்றாரு. அப்போ டாக்டர்னு அவர் சொல்றாருன்னா அவர் குணமாக்குகிறவர் என்பது தானே அர்த்தம். அவரால் சுகமாக்க முடியும்ன்றது ஒரு நம்பிக்கை, அது ஒரு விசுவாசம். ஏன்னா வேதம் சொல்லுது, நமக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கர்த்தர் என்னத்துக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள் நமக்கு வரும்போது கர்த்தரை மகிமைப்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகுது. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தினால தேவனை நாம பிரியப்படுத்த முடியும். ஒவ்வொரு தடவையும் நம்முடைய காரியங்களுக்காக நம்ம விசுவசிக்கும் போது நாம அவரை சந்தோஷப்படுத்துறோம், அவரை பிரியப்படுத்துகிறோம், அவரை மகிழ்ச்சி ஆக்குகிறோம் என்று வேதம் சொல்லுது. எப்படி நம்ம மகிழ்ச்சி ஆக்குறோன்றத அந்த கீழே வசனம் சொன்னது பாருங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவசிக்க வேண்டும். அவங்க தேடுற காரியத்தை அவர் கொடுக்கிறவர் என்பதை விசுவசிக்க வேண்டும். தேவன் என்று விசுவசிக்கும் போதும் சரி, அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று நாம விசுவசிக்கும் போதும் சரி, அவர் பிரியப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் நாம அவரை விசுவசிக்கும் போது, ஜபத்துல விசுவசிக்கும் போது, நம்ம பேச்சுல அவரை விசுவசிக்கும் போது, அவர் நம்ம தேவைகளை விட அதிகமாய் நமக்கு சந்திக்கிறார் என்ற அந்த விசுவாசத்தின் அறிக்கையை நம்ம செய்யும் போது தேவன் நம்மில பிரியப்படுகிறார், நம்மில மகிழ்ச்சி அடைகிறார், நம்மில சந்தோஷம் அடைகிறார் என்று வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு வருகிற போராட்டம், பிரச்சனைகள், வியாதிகள், துன்பங்கள் எதுவானாலும் சரி, அதுல இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை, அந்த விசுவாசத்தை நம்ம அவர் மேல வைக்கும் போது அவர் நம்ம மேல பிரியப்படுகிறார். அவர் பிரியப்படுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்க சொல்றாரு பாருங்க, நானே உன் பரிகாரியான கர்த்தர், நானே மருத்துவர்.
அவர் இன்னைக்கு நம்ம இங்க உலக பிரகாரமா நம்ம டாக்டர்கிட்ட போனோம்னா என்ன சொல்ற, பிரெயினுக்கு ஒரு டாக்டர், மூளைக்கு ஒரு டாக்டர், இருதயத்துக்கு ஒரு டாக்டர், கிட்னிக்கு ஒரு டாக்டர், ரத்தத்துக்கு ஒரு டாக்டர், வயிற்றுக்கு ஒரு டாக்டர், கைக்கு ஒரு டாக்டர், மூட்டு வலிக்கு ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய டாக்டர்கள் இருக்கிறாங்க. யார் ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம போகிறோம். ஆனா கர்த்தர் எல்லா வியாதிகளுக்கும் அவர் ஸ்பெஷலிஸ்ட், எல்லா நோய்களுக்கும் ஸ்பெஷலிஸ்ட், எல்லாரையும் அவர் குணமாக்குகிறவர். இயேசு இந்த பூமியில இருந்தப்போ வேதம் சொல்லுது, எல்லா நோய்களையும் அவர் குணமாக்கினார் என்று. எல்லா வியாதிகளையும் குணமாக்கினார், வந்த எல்லாரையும் குணமாக்கினார், யாரையும் விட்டுடல அவர், எல்லாரையும் குணமாக்கினார். அப்போ அவர்கிட்ட கிட்டி சேர்வது, விசுவசிக்கிறது, சுகம் பெறுவது ரொம்ப சுலபம், ரொம்ப ஈஸியான விஷயம். யோவான் 8:36, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசு சுகமாக்கினா உண்மையாக நீங்க விடுதலை ஆவீங்க. மருந்துகளாலோ டாக்டராலேயோ நிரந்தரமாக விடுதலை கொடுக்க முடியாது. ஏன்னா அது திரும்பி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. வியாதிகள் மறுபடியும் வருகிறது. கேன்சர் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து நிறைய பேர் மறுபடியும் ஒரு 2 வருஷத்துலயோ 3 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ மறுபடியும் திரும்பி வருகிறத பார்க்குறோம். ஆனா இங்க கர்த்தர் சொல்றாரு, குமாரன் விடுதலை ஆக்கினால் உண்மையாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுது. கர்த்தர் விடுதலை ஆக்கினார்னா அது உண்மையான விடுதலை. அப்போ அவரை நம்புறது, அவரை சார்ந்திருப்பது, வியாதிகளிலிருந்து சுகம் பெறுவதற்கு அவரை அவரை அணுகுவது ரொம்ப 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 முக்கியமா இருக்கிறது. நாம் சுகத்தை பெறணும்ன்றத அவர் விரும்புறார். நாம விரும்புறதை விட அவர் விரும்புறார் நம்ம சுகத்தோடு, ஆரோக்கியத்தோடு, பலத்தோடு இங்க இருக்கணும்ன்றத அவர் விரும்புறார். நம்ம சுகமாகணுன்றது தான் கர்த்தருடைய சித்தம். நம்ம சுகமாய் வாழ்வதுதான் கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறது. அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், மத்தேயு 8 மலை பிரசவம் முடிச்சுட்டு இயேசு கீழே வராரு. அப்படி வரும்போது ஒரு குஷ்டரோகி அவரை இடைப்படுகிறான், நடுவுல வருகிறான். மத்தேயு 8:2, அப்போது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். உங்க விருப்பம் இருந்தா, உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க என்ன சுகமாக்குங்க என்று இந்த குஷ்டரோகி கேட்கிறான். இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இங்க நம்ம பார்க்கிறோம், அவன் சுகமாகணும்னு விரும்புறதை விட இயேசு அவன் சுகமா இருக்கணும்ன்றத அவர் விரும்புகிறார். அதுதாங்க கர்த்தர், அதுதான் கடவுள். நாம நல்லா இருக்கணும்னு விரும்புவதை விட கர்த்தர் 1000 கோடி மடங்கு நாம இந்த பூமியில நல்லா இருக்கணும்ன்றத அவர் விரும்புகிறார். ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாம தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கர்த்தர் தம்முடைய மகிமைக்காகத்தான் நம்மளை உண்டாக்கினார். அவரை நம்ம மகிமைப்படுத்தும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். பர்பஸ் என்ன? நிறைய பேர் கேட்பாங்க, இந்த உலகத்துல நான் மனுஷனா பிறந்தோட பர்பஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அவங்களுக்கு புரியறது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நிறைய டைம் இந்த வாழ்க்கை என்ன, எதுக்கு இந்த வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கையை நம்ம வாழறோம் அப்படின்ற கேள்வியை உலக மனுஷன் கேட்டுக்கிட்டே இருப்பான், தனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருப்பான். வாட் இஸ் த பர்பஸ், என்னத்துக்கு வாழணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுக்கொண்டே இருப்பான். அவனால அவனால கண்டுபிடிக்க முடியறதே இல்லை. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல, எல்லா மனுஷனுக்குமே இந்த கேள்வி அவனுக்குள்ள வருது. என்னத்துக்கு நம்ம இந்த பூமியில வாழறோம், எதுக்கு நம்ம வாழறோம் அப்படின்ற கேள்வி வருது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சரியான பதில நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. அவர் நமக்கு படைத்த நோக்கம் என்னன்னா, அவரை மகிமைப்படுத்துவதற்கு தான்.
நம்ம வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வியாதிகள் எதுவானாலும் சரி, அது எல்லாமே தேவனுடைய மகிமைக்காக வைக்கப்பட்டிருக்கு. யோவான் 11:1. மரியாளும் அவள் சகோதரி ஆகிய மார்த்தாலும் இருந்த பெத்தேனியா கிராமத்துக்குள்ளாகிய லாசர் என்னும் ஒரு வியாதிப்பட்டவன் இருந்தான். கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் இந்த மரியாள். அவளுடைய சகோதரனாகிய லாசர் வியாதிப்பட்டு இருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரை, நீ சிநேகித்தவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவனிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபோது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாக இருக்கிறது, தேவனுடைய குமாரன் அதில் மகிமைப்படுவார் என்றார். இங்க நம்ம வாசிக்கிறோம், லாசரோட சகோதரிகள், லாசர் மரண படுக்கையில இருக்கிறான். அந்த நேரத்துல, கடைசி நேரத்துல இயேசுக்கு ஆள் அனுப்புறாங்க. இயேசு கிட்ட அனுப்பி சொல்றாங்க, இன்ஃபார்ம் பண்றாங்க, இந்த மாதிரி மரண அவஸ்தையா இருக்கிறான் என்ற செய்தியை கொண்டு போகிறாங்க. இங்க 4வது வசனம், இயேசு அதை கேட்ட போது என்ன செஞ்சிருக்கணும்? வருத்தப்பட்டிருக்கணும், இல்ல அழுது இருக்கணும், இல்ல உடனே கிடுகிடுன்னு அவசர அவசரமா அவங்க கூட கிளம்பி இருக்கணும். ஆனா அவர் அப்படி செய்யவே இல்லை. இந்த 4வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனமா இருக்குது. இந்த 4வது வசனம், இயேசு அதை கேட்டபோது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, வியாதிகள் இந்த பூமியில நம்ம வாழும் நாள்ல வராதுன்னு சொல்லப்படல, வேகத்துல அப்படி சொல்லல. வந்த வேகத்தை விட அது போகிற வேகம் அதிகமா இருக்கும்னு வேதம் சொல்லுது. ஒரு வழியா வருகிற சத்ரு 7 வழியாக உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்று வேதம் சொல்லுது. அப்போ வியாதி என்பது, சத்ரு என்பது நிறைய பேருக்கு தெரியறதில்லை. உன்னுடைய சத்ரு யாருன்னு கேட்டா பக்கத்து வீட்டுக்காரனை சொல்லுவாங்க, சில கணவனை சொல்லுவாங்க, மனைவியை சொல்லுவாங்க, பிள்ளைங்களை சொல்லுவாங்க, இல்ல அப்பா அம்மாவை கூட பிள்ளைங்க சொல்லும், அண்ணன் தம்பிகளை சொல்லும், உறவினர்களை சொல்லுவோம், இல்ல அவன் அந்த வீட்டுல இருக்கிறான அவன் தான் என் சத்ரு அப்படின்வாங்க. ஆனா வியாதி சத்ருன்றது அவங்களுக்கு யாருக்குமே தெரியறதில்ல. அவன் ஒரு பகைவன், அவன் நம்மளை அழிக்கக்கூடியவன், நம்முடைய வாழ்நாட்களை குறைக்கக்கூடியவன், நம்மளை டிசேபிள் ஆக்குறவன், நம்மளை முடக்கி விடுகிறவன் அவன் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிவதில்லை. வியாதியோடு காம்ப்ரமைஸ் ஆகி நம்ம அதோட வாழ்ந்துடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா வியாதிகள் வரும்போது இந்த வசனத்தை கண்டிப்பா படிக்கணும். இப்ப வியாதியை கூட நம்ம பாசிட்டிவா எடுத்துக்க முடியும். பாசிட்டிவானா அந்த உலகம் எடுத்துக்கிற மாதிரி கிடையாது. வாழ்ந்துடலாம், நம்ம மாத்திரையை சாப்பிட்டுட்டு மருந்து சாப்பிட்டு நல்லா வாழலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டி இல்லை. வந்ததா தேவனுடைய நாமம் மகிமைப்படும், கர்த்தர் என்னை சுகமாக்குவார், நான் விசுவசிப்பேன், அவர் குணமாக்கினார்னா அவரை நான் மகிமைப்படுத்துவேன். நம்ம இந்த ஏசாயா 43:7 வாசனம் இல்லையா, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காகவே நாம பிறந்திருக்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பிரதான குறிக்கோளாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதுல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தர் செய்தார்னா நாம் அவரை மகிமைப்படுத்தணும். ஆலயத்துல மகிமைப்படுத்தலாம், இல்ல நீங்க வாழுற இடங்கள்ல, உங்க குடும்பத்துல கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாரு, உங்க நண்பர்கள் மத்தியில கர்த்தர் எனக்கு இதை செஞ்சாரு அப்படின்ற அற்புதத்தை நீங்க சொல்லலாம். அற்புதத்தை கண்டிப்பா விரும்பி கேட்பாங்க. நீங்க இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க, ஏதோ மதம் மாத்த வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கிறிஸ்தவருக்கு விரோதமாக நிறைய பேரை ட்ரெயின் வர பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா? அப்போ அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, மதம் மாத்த வந்துக்கிறாங்க அப்படின்றது இல்ல. சீடராக்குங்கள் தான் இயேசு சொன்னாங்க. அவரை பற்றி நீங்க சொல்லுங்க, அவர் யார் என்பதை சொல்லுங்க, அவர் உங்களுக்கு எவ்வளவு உதவி செய்வார்
என்பதை சொல்லுங்க. அவர் உங்களை எவ்வளவு அன்பு செய்வார், எவ்வளவு கூட இருப்பார், கூட இருந்து உங்களுக்கு எவ்வளவு வெற்றியும் ஜெயத்தையும் கொடுப்பார், உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுப்பார், உங்க வாழ்க்கையில பெருக்கத்தை கொடுப்பார். இதை சொல்றதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ரட்சிக்கப்படுறது ரொம்ப முக்கியம்தான். ஆனா அவருடைய கிரியைகளை அவரை பற்றி நம்ம சொன்னாலே அவங்க சுலபமாக ரட்சிக்கப்படுவாங்க. அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆனா இங்க பாருங்க, லாசரோட சகோதரிங்க இயேசு கிட்ட வந்தப்போ அவர் சொல்றாரு, மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை இது, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவன் இப்படி வைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்றாரு. அப்போ வியாதி வந்தவங்க நம்ம நம்ம வியாதி வந்தவங்க இருப்பாங்கன்னா, வியாதிஸ்தர்களாக நீங்க இருப்பீர்கள் என்று சொன்னா தேவனுடைய மகிமை விளங்க போகிறது. நீங்க தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்கன்னா, அதுதான் உங்க பிரதான குறிக்கோளாக இருக்கும்னா, கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நோ டைம் உங்களை குணமாக்கி நல்லா சுகத்தோடு வைப்பார். நிறைய டைம் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நம்ம நிறைய ஜெபிக்கிறோம், விசுவசிக்கிறோம், பெற்ற பிறகு அதை யாரோடும் பகிர்ந்து கொள்வது கிடையாது. கர்த்தர் செய்த அற்புதங்களை நம்ம பகிர ஆரம்பிச்சோம்னா, யோபு சொல்றாரு பாருங்க, எண்ண முடியாத அதிசயங்களையும் ஆராய முடியாத பெரிய காரியங்களை, கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்ய விரும்புகிறார், அவர் செய்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். யோபோட அனுபவம் நமக்கு இருக்குதா? அப்போ சின்ன ஒரு விஷயமானாலும் சரி, ஒரு சின்ன காரியமானாலும் சரி, யார்கிட்டயாவது அதை நாம் பகிர்ந்து கொள்ளணும், அதை யாருக்காவது சொல்லணும், யாருக்காவது ஒருத்தருக்காக சொல்லணும். கர்த்தர் எனக்கு இதை செய்தார் என்று நீங்க சொல்லணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, பெட்சம்டல்ல படிச்சவரு, என் கூட படிச்சவரு. அவர் வீட்டுக்கு வருவார். அவர் வரும்போது, அவர் பேர் ராமராஜ். அவர் வரும்போது அவர் என்கிட்ட அடிக்கடி கேட்பாரு, ஒரு அற்புதம் சொல்லுங்க பிரதர், ஒரு அதிசயம் சொல்லுங்க பிரதர். அவர் இந்து தான். நான் அவருக்கு கர்த்தர் என் வாழ்க்கையிலும் சரி, என் ஊழியத்திலையும் செய்த அற்புதங்களை அவருக்கு நான் நிறைய சொல்லுவேன் அவருக்கு. புரியுதுங்களா? அது அவர்கள் சுலபமாக இலகுவாக கர்த்தரை தெரிந்து கொள்ளுகிறவர்களாக அவங்க மாறுவாங்க. ஒருத்தரை நம்ம தெரிஞ்சிக்காம அவர்கிட்ட நம்ம பழகுவது கிடையாது, இல்லையா? முதல்ல எடுத்த உடனே ஒருத்தர்கிட்ட நம்ம பழகிடுறோமா? கிடையவே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா பேசுறோம், அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க நல்ல குணங்கள் கெட்ட குணங்களை பார்க்குறோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிடித்து போகிறது. அதுக்கப்புறம் தான் நம்ம அவரோடு ஒரு ஆழமான ஒரு ஒரு தொடர்பை நம்ம வைத்துக் கொள்றோம். அதே மாதிரி தான் நம்ம கர்த்தரை நம்ம தெரிந்து கொள்ளத்தான் நம்ம ஆழமாக அவரோடு ஐக்கியப்பட முடியும், உறவு கொள்ள முடியும். அதனால்தான் நம்ம கர்த்தரை சொல்றது ரொம்ப முக்கியம். அவங்க மனசை மாத்துறது இல்லை. நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. அவங்க மதத்தை மாத்துறது அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க, அவங்க சட்டையை மாத்துறதுன்னு நினைச்சுக்கிறாங்க, அவங்க முடியை மாத்துறது அப்படின்னு நினைச்சுக்கிறேன். எப்படியும் கொண்டாந்து அவங்கள தண்ணிக்குள்ள இறக்கி மூழ்கி எடுத்துட்டா, என் கடமை முடிஞ்சிருச்சு, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அது கிடையாது. அவங்க கர்த்தரை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாலே அவரோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஐக்கியப்பட ஆரம்பிப்பாங்க, அவரோடு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிப்பாங்க, அவரோடு கொஞ்சம் கொஞ்சமா உறவாட ஆரம்பிப்பாங்க, அவரோடு கொஞ்சம் கொஞ்சமா ஐக்கியப்பட ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க ஐக்கியப்படும் போது அவருடைய கிரியைகளை அவங்க காண்பாங்க. அவரை புரிஞ்சிக்கத்தான் அவங்களாலையும் கொஞ்சம் அவரோடு ஐக்கியப்பட முடியும். புரிஞ்சிக்காம நீங்க அவரை இயேசு அப்படின்னீங்கன்னா அது இல்லை. இயேசு என்பது பெயர் இல்லை. இப்போ என் பேர் பிரான்சிஸ், இல்லையா? அப்போ பிரான்சிஸ்ன்றதுனால அந்த பேரு நான் கிடையாது. பேருக்கு பின்னாடி இருக்கிற நான் தான் பிரான்சிஸ், இல்லையா? நான் யாரு, என்னுடைய இயல்பு என்ன, நான் எப்படி நடந்துக்குவேன், எப்படி பேசுவேன், எப்படி பிரசவம் பண்ணுவேன், இதுதான் அந்த பேரை குறிப்பிடுகிறது. அது பேரை மட்டும் குறிப்பிடல, அது என்ன தனி நபரை அது சொல்லுது. அதே போலதான் இயேசுன்ற பேரை மட்டும் நம்ம சொல்லிட்டு விட்டுறாம அவரை பற்றி நம்ம சொல்லணும். அவரை பற்றி சொல்லும்போது அவர் எனக்கு எவ்வளவு நல்லவரா இருக்கிறார், எவ்வளவு அன்பானவரா இருக்கிறார், எவ்வளவு இரக்கமுள்ள அவரு, இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் என்னுடைய ஜபத்தை கேட்கிறார், நான் நல்லா இருக்கணும்ன்றத விரும்புறார் அவர். அதனாலே அவர் அற்புதங்களை அவர் செய்கிறார். இங்க வியாதி வந்தபோது அந்த சகோதரிகள் கூப்பிடுறாங்களா, சரி எப்படியும் வந்து குணமாக்கிடுவாரு அப்படின்னு. ஆனா நல்லா கவனிங்க, அவரு 4 நாள் தாமதம் ஆகுறாரு,
லாசரும் மரித்து விடுகிறான். அதுக்கு முன்னாடி அந்த 4வது வசனத்துல சொல்றாரு, அவன் இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இவன் இப்படி ஆயிற்று அப்படின்றார். எங்க இவருடைய நாமம் மகிமைப்படுது? நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த யோவான் 11 நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் செத்து அடக்கம் பண்ணிடுறாங்க லாசரை. இவர் வந்திருந்தா வந்துட்டு இருக்கலாம் அந்த ஊருக்கு. ஒரு குதிரை வண்டியை பிடிச்சிருந்தாருன்னா வந்துட்டு இருக்கலாம். ஆனா அவர் வேண்டும்ட்டே தாமதிக்கிறார். அதுக்கு ஒரே நோக்கம் என்ன? அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாகத்தான். இல்லைன்னா அவருடைய நாமம் மகிமைப்படாது. அந்த ஊரே அவரை தெரிந்து கொள்ளணும், அவர் யார் என்பதை தெரிந்து கொள்ளணும். லாசர் வியாதியில மரித்து போகிறான். அந்த ஊருக்கே செய்தி வருது அவன் செத்துட்டான் அப்படின்னு. எல்லாம் அழுதாங்க, புலம்புனாங்க, கூட்டம் கூட்டமாக வந்தாங்க. பல ஊர்ல இருந்து வந்து அழுது புலம்பி துக்கத்துல எல்லாம் கலந்து கொண்டாங்க. கொண்டு போய் அடக்கமும் பண்ணி துக்கம் எல்லாம் நடக்குது. வந்தவங்களாம் துக்கம் விசாரிச்சுட்டு போறாங்க. ஆனா மார்த்தாளுக்கு இவர் செய்தி சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. மார்த்தாள் மரியாளுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைன்னு. அப்படி சொல்லி அனுப்பினவங்க சொன்ன பிறகு லாசர் செத்துட்டான். இல்ல அவன் சொல்றதுக்கு முன்னாடியே லாசர் செத்துட்டான். பாருங்க, கர்த்தர் சொல்ற வார்த்தை பொய்க்காது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாருன்னா வேதத்துல நமக்கு அது நிறைவேறாம போகாது. அப்படி நிறைவேறாம போச்சுன்னா அவர் பொய் சொல்றவர் ஆயிடுவாருன்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்களை விட அவருக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் யார் என்பதை அவர் காண்பிக்க. இங்க அவர் சொல்லி அனுப்பும்போது அங்க அவன் இறந்து போகிறான். ஆனா சொன்னவனுக்கு ஒரு யோசனை இருந்திருக்கும். என்னடா இயேசு சொன்னாரு, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லைன்னு தான் சொல்லி அனுப்பினாரு. நானும் இங்க சொல்லிட்டேன், லாசர் இறந்துட்டான், உயிர்ப்பிப்பார் பொழுது அப்படின்னு யோசிச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. நேரம் ஆயினுக்குது, இயேசு வரல. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் அந்த யோசனை இருந்திருக்கும். அவன் சடலத்தை அங்க கிடத்தி வைத்திருந்தப்போ அவங்களுக்கு யோசனை இருந்திருக்கும். இயேசு வரேன்னு சொன்னாரு, அவன் சாக மாட்டான்னு சொன்னாரு, செத்துட்டான். இது மரணத்துக்கு எதுவான வியாதி இல்லைன்னாரு, கண்டிப்பா ஏதோ செய்யத்தான் போறாரு அப்படின்ற நம்பிக்கை இவர்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிக்குது. அங்க அவிசுவாசமும் வர ஆரம்பிக்குது. அவர் சொன்னதுக்கு கொஞ்சம் விரோதமா நடக்கிற மாதிரி இருக்குது இந்த இயற்கை. அழுது புலம்புறாங்க, கடைசி வரைக்கும் காத்திருக்கிறாங்க. இயேசு வருவார், இயேசு வருவார் அப்படி சொன்னாரு அவரு. அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற கர்த்தராச்ச, அவர் பொய்யுரையாத தேவனாச்ச, அவர் சொன்ன அது நிறைவேறுமாச்ச அப்படின்னு சொல்லி கடைசி நேரம் வரைக்கும் காத்துனுக்குறாங்க அந்த வீட்டுல, மார்த்தாளும் மரியாளும். ஏன்னா அவரை அவ்வளவு அன்பு செஞ்சாங்க. அவங்க அந்த குடும்பமே அவரை ரொம்ப அன்பு செஞ்சது. இயேசுவும் அவரை அவ்வளோ அன்பு செஞ்சாங்க. அதனால சொல்லி வேற அனுப்பியாச்சு, இவரும் பதிலும் சொல்லிட்டாரு, வரவே இல்லை. அழுது புலம்பி எல்லாம் பண்ணி காத்திருந்து பார்த்துட்டாங்க. கடைசியா அந்த உறவினர்லாம் சொல்லியிருப்பாங்க, அம்மா எடுத்துடலாமா, நாள் ஆயிடுச்சுமா, தேத்திக்கம்மா, முடிஞ்சிடுச்சுமா, அவர் வரலன்னா பரவாயில்லம்மா, ஏதாவது ஒரு நோக்கம் இருக்குமா அவர்கிட்ட அப்படின்லாம் சொல்லி இருப்பாங்க. ஆனாலும் அந்த 2 சகோதரிகளும் அழுகையோடு தன்னுடைய சகோதரனை கொண்டு போய் கல்லறையில வச்சு மூடிட்டு அழுகுறாங்க. அவங்களுக்கு யோசனை எல்லாம் கர்த்தர் சொன்ன இந்த ஒரே ஒரு வசனம் தான், 4வது வசனம் மட்டும்தான் அவங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் போய் சொல்லவே மாட்டாரு. அவர் எத்தனை பேருக்கு அற்புதம் செஞ்சார். சாதாரணமா அவர்கிட்ட வந்தவங்களுக்கு எல்லாம் அற்புதம் செஞ்சாரு. யூதர் அல்லாதவர்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரு. ரொம்ப கொடுமையான பாவிகளுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரு. அவரு வரி வசூலிக்கிறவனுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரு. அப்போ கொடுமையானவர்களுக்கெல்லாம், இந்த உலகத்துல கொடுமை செய்தவர்களுக்கெல்லாம் அற்புதம் செஞ்சாரு, அன்பு செஞ்சாரு. அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் தான் அவங்களுக்குள்ள மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா இயேசு உயிரோடு எழுப்பும் போது அவங்க சொல்றாங்க, அவன் செத்து 3 நாள் ஆயிட்டு நாருமேன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நம்பிக்கையே அற்று போச்சு.
அவங்களுக்கு விசுவாசமே போயிடுச்சு. நேரம் ஆவ ஆவ விசுவாசம் குறைந்து கொண்டே வந்தது. உதைச்சிட்டும் வந்துட்டாங்க. துக்கமும் நடந்து நிறைவேறி கொண்டு இருக்கு. சொந்தக்காரெல்லாம் வந்துட்டான். ஆனா கர்த்தர் சொன்ன அந்த 4வது வசனம் அவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. ஆனா அதோட மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சு ஏன் வராம போயிட்டார்? ஏன் வரல? வேணும்ட்டே தான் கால தாமதம் பண்ணுகிறார். பிறகு இயேசு வருகிறார் பாருங்க. வந்த உடனே இவங்க எல்லாம் அழுது புலம்புறாங்க. பாருங்க, இயேசு சொன்ன வார்த்தை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் பாருங்க. அந்த வார்த்தை அவர் சூழ்நிலைலாம் விரோதமாயிடுச்சு. இயற்கை விரோதமாயிடுச்சு. இயற்கை அது செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிடுச்சு. அவனுடைய உடலை அப்படியே கூழாக்கி ரத்தம் அப்படி தொட்டி அப்படியே ரத்தம்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. உடல்ல இருந்து சீழு கண்ணு கிண்ணெல்லாம் பிதுங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. நாற்றம், துர்நாற்றம். இயேசு அட சொல்றாரு, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. யோவான் 11:39. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். கல்லறைக்கு போயிட்டார் நேரம். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவளை நோக்கி, ஆண்டவரே, இப்போது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். மார்த்தாள் சொல்றாங்க, 4 நாள் ஆயிற்றே என்று சொல்றாங்க. இயேசுக்கு நாள் கணக்கெல்லாம் கிடையாது இல்லையா? 1000 வருஷம் ஒரு நாள் போல என்று வேதம் சொல்லி. அவருக்கு கேலண்டர்லாம் கிடையாது, அவருக்கு வாட்ச் எல்லாம் கிடையாது, டைம் எல்லாம் கிடையாது. அவருக்கு நோ டைம் அண்ட் நோ ஸ்பேஸ். அவருக்கு 4 நாள் ஆயிட்டு அவருக்கு தெரியாத 4 நாள் ஆயிடுச்சுன்னு. அவருக்கு அவரு அங்க அவங்க இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தானே வர்றார். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். முதலே சொல்லி இருக்கிறேன்ற. போன தடவை வந்தப்போ சொன்னார் உங்களுக்கு. அதை இந்த அம்மா மறந்துட்டு இருக்கிறாங்க. அதுதான் இங்க மறுபடியும் சொல்றாரு பாருங்க. நிறைய டைம் நமக்கு மறதி ஜாஸ்தி ஆயிடுது. எங்க எதை வச்சோன்னு தெரியலன்ற மாதிரி நமக்கு கர்த்தர் போதித்த காரியங்கள் நமக்கு நிறைய டைம் மறந்துடுது. அதனால்தான் வேதத்துல ஆவியானவர் வந்து நமக்கு நினைப்பூட்டுகிறார் என்று வேதம் சொல்லுது. நமக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுது வார்த்தை. இங்க மறுபடியும் இவர் ஞாபகப்படுத்துறாரு பாருங்க. நான் சொல்லலையா அப்படின்றார். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவர் அதான் சொல்றாரு. நாம விசுவசிச்சோம்னா அவருடைய மகிமை வெளிப்படும், அவருடைய வல்லமை வெளிப்படும். நான் முதல்ல சொன்னபடி நாம சுகத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு விரும்புறோமோ அதை விட 1000 கோடி மடங்கு நாம சுகமா இருக்கணும்ன்றதை அவர் விரும்புகிறார். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? விசுவாசம்தான். நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ அழுதா காண்பன்னு சொல்லல. இன்னைக்கு நம்ம 2வது பாட்டு பாடக்குள்ள அதுல அழுகன்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. ரைட். அழுதா ஜபத்தை கடவுள் கேட்பார் என்று வேதம் எங்கேயுமே சொல்லல. அது பழைய ஏற்பாடு. நான் மறுபடியும் சொல்றேன், அங்க பாஸ்டர் இல்ல, ஒரு சபை கிடையாது, தேவனுடைய வார்த்தை முழுசா இல்ல, ரட்சிப்பு இல்ல, அவர்களுக்கு அபிஷேகம் இல்ல, ஆவியானவர் கொடுக்கப்படல, இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தல, அதனால ஜனங்க அழுதாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு கர்த்தர் எல்லாம் கொடுத்த பிறகு நம்ம அழுது ஜெபம் பண்றோம்னா, அழுது செய்யறோம்னா, கர்த்தருக்கு என்ன, அவர் கோபம் கூட வரும். என்னடா இது இவ்வளோ வேத ஒரு சர்ச்சை நிறுவி, அங்க ஒரு பாஸ்டர் நிறுவி, ஜனங்களை ரட்சித்து, அவங்கள அபிஷேகித்து, ஆவியில நிரப்பி, இன்னும் உட்கார்ந்து அழுதா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களே அப்படின்னு. இங்க இயேசு கண்ணீர் விட்டார் என்று நம்ம சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல நல்லா எடுத்து வாசிங்க, groaned in the spirit வருது. அதனாலதான் இங்கிலீஷும் தமிழும் நம்ம படிக்கணும். புரியுதுங்களா? நிறைய டைம் நான் நினைச்சுக்கிறது உண்டு, கர்த்தர் என்னத்துக்கு நான் இங்கிலீஷ் மீடியத்துல படித்தேன், ஏன் இங்கிலீஷை நான் தெரிஞ்சுக்க விரும்பினேன் அப்படின்றது எனக்கே தெரியல. ஆனா கர்த்தர் பாருங்க, எல்லாம் அவருடைய மகிமைக்காக பயன்படுத்துறதுக்கு தான்.
அதனால கிரானிங் இன் த ஸ்பிரிட் அப்படின்னா மனுஷ வார்த்தை இல்லாமல் அவர் பேசினார். அதான் அந்நிய பாஷை என்று இயேசுவும் அந்நிய பாஷை பேசி இருக்கிறார் என்பதற்கான அடையாளம் இங்கிலீஷ்ல அந்த இடத்துல இருக்கிறது. He groaned in the spirit. புரியுதுங்களா? அப்போ நீங்க நல்லா கவனிங்க, அங்க அழுதாருன்னு வருது, கண்ணீர் விடல. அவர் தான் முதவே சொல்லிட்டாரு. இது அவருடைய அவருக்கு என்ன விசுவாசத்துல போராட்டம் இருக்குது? நல்லா யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஏதாவது விசுவாசத்துல போராட்டம் இருக்குமா? இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படின்னா அதுக்கு இந்த 41 42ல 41ல நீங்க வாசிங்கனாலே தெரியும். அவர் பிதாவிட்ட அந்த இடத்துல ஜெபிக்கிறார், சொல்றாரு, நான் கேட்ட அத்தனை ஜெபத்தையும் நீங்க பதில் அளிச்சு இருக்கீங்க. நான் 100 ஜெபம் பண்ணேன்னா அந்த 100 ஜெபத்துக்கும் எனக்கு பதில் வந்துக்குது. அந்த கான்பிடன்ட் உள்ள இயேசு ஏன் அழுகுறாரு? அழுவ வேண்டிய அவசியமே இல்லை. இரண்டாவது, அவருக்கே முதல்ல சொல்றாரு, அவருக்கே வெளிப்பாடு உண்டாயிடுது. அவரே சொல்றாரு, அவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக அந்த கீர்த்தி அந்த பட்டணம் எங்கும் பரவும்படியாக அப்படி அவன் வைக்கப்பட்டிருக்கிறான். அது மரணத்துக்கு எதுவான வியாதி இல்லை, அவன் உயிரோடு கண்டிப்பா எழும்புவான்றத அவர் மறைமுகமா அவரு அங்க சொல்றாரு. அப்ப அவர் அழுவ வேண்டியதே இல்லையே. ஒருவேளை அவர் அழுது இருந்தாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட, அந்த இவ்வளோ சொல்லியும் இவங்களால விசுவசிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி அவரால் தாங்க முடியாம அழுதாருன்னு கூட அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாமா ஒழிய, தமிழ்ல எடுத்துக்கும் போது அப்படி வேணா எடுத்துக்கலாமா ஒழிய, ஆனா இங்கிலீஷ்ல கிராண்ட் இன் த ஸ்பிரிட்னு தான் வருது. ஒரிஜினலையும் கிராண்ட் இன் த ஸ்பிரிட் அப்படின்றது தான் வருது. நீங்க எடுத்து வாசிங்கன்னா உங்களால கண்டுபிடிக்க முடியும். சரி, இங்க நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா என்ற ஞாபகப்படுத்துறேன். பிறகு பாருங்க, ஞாபகப்படுத்துறது மட்டும் இல்ல, இங்க இந்த மார்த்தாளுக்கு உதவி செய்யறாரு. அவர் விசுவாசத்துல அவ அதிகரிக்கும்படியாக வளரும்படியாக ஒரு உதவியை அவர் செய்யறாரு இயேசு. நமக்கும் கர்த்தர் நம்ம விசுவாசிக்க முடியலன்னா நமக்கும் உதவி செய்யறாரு, நமக்கும் ஹெல்ப் பண்றாரு. இங்க அதைத்தான் செய்யறாரு மார்த்தா கிட்ட. நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று தெரியும் அவனுக்கு அப்படின்றாரு. அவர் என்ன சொல்றாரு, போய் அந்த கல்லை புரட்டுங்க அப்படின்னு. நான் கேட்ட வரைக்கும் அந்த கல்லை புரட்டுறது, நான் சின்ன பையனா இருந்து ஆவிக்குரிய மக்கள் போதிக்கிறது கேட்டு அவன் பாவத்தை விட்டு தள்ளு அப்படின்னாரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் அப்படிதான் எனக்கு போதிக்கப்பட்டு இருந்தேன். நான் பாவம்ன்றது தடையா இருக்குது, கர்த்தர் அற்புதம் செய்ய அந்த கல்லு தடையா இருக்குது. அந்த பாவன்ற கல்லை நம்ம நகர்த்தணும்னா நமக்கு அற்புதம் நடக்கும்னு இல்லவே கிடையவே கிடையாது. அது அப்படி இல்லவே இல்லை. என் கல்லை ஏன் நவுத்துன்றாருன்னா, அவர் முதல்ல சொல்றாரு, இது மரணத்துக்கு எதுவான வியாதி இல்லை அப்படின்றாரு. அதுக்கு காரணம் அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, ஆழமான அர்த்தம் என்னன்னா, அங்க அழுகின நிலையில தான் லாசர் இருக்கிறான். ஆனா தான் பேசினா அவனுடைய காது கேட்கும்ன்றது தான் அங்க விஷயமே. அதனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு, மூடி இருக்குதுப்பா கல்லு, என் வார்த்தை அவனுடைய காதுல போய் விழாது. அதனால அந்த கல்லை நவுத்து. நான் அங்க வெளியில இருந்து அந்த கல்லறைக்குள்ள அறையில தானே வச்சிருக்கான், புதைக்கல, மண்ணை போட்டு மூடல. புரியுதுங்களா? நான் இங்க இருந்து பேசணும்னா அந்த அடி தளத்துல வைக்கப்பட்டிருக்கு பாருங்க, அவன் காதுல போய் ஏறணும். லாசரே வெளியே வானக்குள்ள அவன் காதுல போய் விழணும். ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, அவனுடைய உடல் அழுகி போன நிலையில இருக்குது. எசேக்கியேல் 36 38ல நீங்க சாப்டர்ல உலர்ந்த எலும்புகளுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்தி நீ பேசு அப்படின்னக்குள்ள அந்த உலர்ந்த எலும்புகள்லாம் ஒன்றோடு ஒன்று அப்படியே ஜாயிண்ட் ஆகி அந்த கரகரகரன்னு சத்தம் கேட்கணும். அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, எசேக்கியேல் சொல்றாரு, அது எல்லாம் ஒன்னோடு ஒன்று ஒட்டி அது மேல சதைகள் உண்டாகி, அது மேல நரம்புகள் சதைகள்லாம் ஒண்ணு ஒண்ணா உண்டாகி எல்லாம் மனிதர்களாக ஏற்றி நின்னாங்களாம். தேவனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது. சும்மா கிடையாது நம்ம படிக்கிற வார்த்தை. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை நம்ம படிச்சுட்டோம், கேட்டுட்டோம், போயிட்டோன்றது இல்ல. இங்க பேசுறாரு பாருங்க, என்ன சொல்றாரு, கல்ல அவன் காது கேட்கட்டும். இங்கேருந்து அவர் மெதுவா, லாசரே
வெளியே வான்னு சொல்லியிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, அவர் வெளியே நின்று சத்தமா சொல்லியிருப்பாரு. 43வது வசனம், யோவான் 11:43. இவைகளை சொன்ன பின்பு, நல்லா கவனிங்க, லாசரே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ரொம்ப முக்கியமானது வார்த்தை. பைபிள்ல ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்கன்னா சாதாரணமா பயன்படுத்த மாட்டாங்க. ஆவியானவர் எழுதி இருக்காருன்னா அது ஒரு வார்த்தைனாலும் ஏதோ ஒரு அடிஷ்னலாவோ இல்ல ஏதோ ஒண்ணுன்னு போடுறது கிடையாது, அர்த்தம் உள்ளதுதான். உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் என்று வேதம் சொல்லுது. ஏன்? அவன் காதுக்குள்ள பாயணும் அந்த வார்த்தை. அவர் சொல்ற அந்த வாயிலிருந்து வர வார்த்தை புல்லட் மாதிரி. துப்பாக்கில இருந்து புல்லட் வருது தெரியுங்களா? நீ ட்ரிகர் பண்ண உடனே என்ன வேகமா போகுது பாருங்க. துப்பாக்கி பாத்துக்கிறீங்களா? அதுக்குள்ள நல்லா கவனிங்க. துப்பாக்கி இப்படி இருக்கும், இங்க ஒரு ஹேமர் இருக்கும். இந்த இடத்துல இதோ பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹேமர் இருக்கும், இங்க ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும். புரியுதுங்களா? இங்க புல்லட் இருக்கும். இந்த இந்த ட்ரிகரை அழுத்தினாங்கன்னா இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும்னா இழுத்து அந்த ஹேமர் உள்ள சுத்தி மாதிரி சின்னதா இருக்கும் பாருங்க துப்பாக்கிக்குள்ள, அது வந்து அந்த புல்லட்டை அடிக்கும். அடிக்கும் போது இந்த புல்லட் வேகமா பறக்கும். அதே போலதான் இயேசு இந்த வாயிலிருந்து வார்த்தைய உதிர்கிறார், வெளியே விடுறார். உரத்த சத்தமா சொல்றாரு, லாசரே எழுந்து வா அப்படின்றார். இந்த நாகமான் மாதிரி எலிசா தொட்டு குணமாக்குவார் அப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த மார்த்தாலும் மரியாலும் அப்படித்தான் நினைச்சிருப்பாங்களா என்னன்னு தெரியல. யாருமே அவர் போய் தொட்டு உள்ள இறங்கி தொட்டு குணமாக்குவாரு அப்படின்னு நினைச்சிருந்தாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்க மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா இங்க பாருங்க, இயேசு தம்முடைய முழு வல்லமையும் அங்க பயன்படுத்துகிறார். தன்னுடைய முழு ஆற்றலையும் பயன்படுத்துறாரு. அது என்ன? அவருடைய வார்த்தையை பயன்படுத்துறாரு. எங்கெல்லாம் அவர் வார்த்தைய விசுவாசத்தோடு பயன்படுத்துறாரோ அங்கெல்லாம் அற்புதம் நடந்தது. நாமும் கூட சும்மா வாயால பேசுறது கிடையாது வசனத்தை. இன்னைக்கு நான் இத்தனை வசனம் வச்சுக்கிறேன், அதை இன்னைக்குள்ள முடிச்சாதான் கடவுள் திருப்தி ஆவல, நான் திருப்தி ஆவன்றது இல்ல. வசனத்தை விசுவாசத்தோடு பேசணும், அதை எய்ம் பண்ணி பேசணும். இங்க பாருங்க, புல்லட்டை துப்பாக்கி எடுத்து புல்லட்டை எடுத்து குறி வச்சு சுடுற மாதிரி அவர் லாசரை பார்த்து சத்தமா சொல்றாரு, எழுந்து வெளியே வான்றார். அவன் எழுந்து வந்தானா இல்லையா? எழுந்து வந்தான். அவர் முன்னாடியே சொல்றாரு, இது மரணத்துக்கு ஏதுவான வியாதி இல்லை. அவருடைய வியாதி, அவருடைய வார்த்தையை அவர் ப்ரூவ் பண்றாரு பாருங்க, நிரூபிக்கிறார் பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். அங்க அவருடைய வார்த்தையை நிரூபிக்கிறார், அவர் சொன்ன வார்த்தையை நிரூபிக்கிறார். அதுக்கு தடையா மார்த்தாளுடைய விசுவாசம் இருந்தது, அவளை கரெக்ட் பண்றாரு, சரி பண்றாரு. ஆனாலும் விடல, அவர் அவிசுவாசத்துல இருந்தாலும் அவளை கரெக்ட் பண்ணியாவது தன் வார்த்தைய நிறைவேற்றணும்ன்றதுல அவர் ரொம்ப தீவிரமா இருக்கிறாரு. இதோ அவளை கரெக்ட் பண்ணாரு, இதோ இங்க பேசுறாரு, அவர் சொல்றாரு, அவன் ஏச்சு வருகிறான் வெளியே. துக்கத்துக்கு அந்த ஊரே கூடி இருக்குது. இயேசு பற்றி உங்களுக்கு தெரியும், அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வரனவரு காணோம். நிறைய பேர் அவரை பிடிக்காதவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, பாத்தியா எஸ்கேப் ஆயிட்டாரு, நீங்களாம் அற்புதம் செய்தாரு, நீங்களா அதிசயம் செஞ்சாரு, நீங்களா அந்த ஊர்ல இது செஞ்சாரு, அவங்களுக்கு இதை செஞ்சாரு, நேர்லயே வந்து சொன்னீங்களா, பாத்தீங்களா நான் சொன்னதான் சரி, இதெல்லாம் வதந்தி, இதெல்லாம் புரளி, அவர் செஞ்சாருன்றதெல்லாம் கட்டுக்கதை இல்ல, இந்த சீடர்கள் கட்டவிழ்த்த கதை, அவர் சொல்லி ட்ரெயின் பண்ணி அனுப்பி இருக்கிறாரு அப்படின்லாம் அவங்க சொல்லி இருப்பாங்க. நான் சொன்ன பாத்தியா, அவர் எப்படி வருவாரு, அவன் செத்துட்டானா, இனிமேல் எப்படி வருவாரு, நல்லா இருக்குல்லையே அவரால் குணமாக்க முடியாதுன்னு நான் சொன்னா இல்லையா அப்படின்றாலும் அங்க வந்து நின்று இருப்பான். இவர்கிட்ட கேள்வி கேட்கலான்னே கூட வந்திருப்பான். சும்மா சுகப்படுத்தணும்னு சொன்னீங்க, ஒன்னையும் காணும் அப்படின்னு கேட்கறதுக்கு கூட கூட்டங்கள் வந்திருக்கும். எல்லா பலதரப்பட்ட மக்களும், அந்த ஊர் மட்டும் இல்ல, அந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிறவங்களும், சுத்து வட்டாரம் மட்டும் இல்ல, அந்த லாசரை தெரிந்த அத்தனை பேரும் அங்க வந்து நிக்கிறான் துக்கத்துல, சொந்தக்காரன் எல்லாம். இந்த இடத்துல தான் இயேசு மிகப்பெரிய அற்புதத்தை செய்யறார்.
மரித்த லாசரை 3-4 நாள் நாரி போய் கிடந்த லாசரை உயிரோடு எழுப்புறார் பாருங்க. அதுதாங்க நம்முடைய தேவன். அவர் தாங்க நம்முடைய கர்த்தர். அவர் தாங்க நம்முடைய இயேசு. அவர் தாங்க நம்மளை அன்பு செய்யறார். அவர் தாங்க நம்முடைய தெய்வம். அவர் தாங்க கடவுள். அவர் நமக்காக செய்வார். நமக்காக மாற்றம் இல்லை, நம்மளை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்காக, அவிசுவாசிகளுக்காக, தெரியாதவர்களுக்காக, புரியாதவர்களுக்காக நமக்கு அற்புதம் செய்ய அவர் தயாரா இருக்கிறார். அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை சரிப்படுத்தி நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசங்களை நீக்கி அவர் நம் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை கொண்டு வருவதன் மூலமாக நமக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, நம்மளை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கே ஆசீர்வாதம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்கிற பெத்தனியா நினைக்கிறேன், அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தன்னுடைய நாமத்தை அவர் அங்க மகிமைப்படுத்தி காண்பிக்கிறார். Praise the Lord. God